ஆன்மீக கேள்வி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்கள் நீதிமானாக விளங்கக்கூடிய சனி பகவான் செய்யும் செயலுக்கு ஏற்ப பிரதிபலங்களை திருப்பி கொடுக்கக்கூடியவர். அதே போல நவக்கிரகங்களில் ஆடம்பர கிரகமாக விளங்கக்கூடிய சுக்கிரன் செல்வம், செழிப்பு, சொகுசு, ஆடம்பரம், காதல், அழகு உள்ளிட்டவைகளுக்கு காரணியாக திகழ்ந்து வருகிறார். இந்த நிலையில் மார்ச் 28, 2025 அன்று சனி பகவான் மீன ராசிக்குள்ளே நுழையிறாரு. ஏற்கனவே அங்கே சுக்கிர பகவான் இருக்கும் நிலையில் 30 ஆண்டுகளுக்கு பிறகு மீன ராசியில் சனி சுக்கிரன் சேர்க்கை நிகழப்போகுதுங்க. இதனால் குறிப்பிட்ட 4 ராசிகள் அதிக பலன்களை அடைய போகிறாங்க. அந்த ராசிக்காரவங்க யார் யார் அந்த 4 ராசிக்காரவங்கன்னு தெரிஞ்சுக்கலாங்க. அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. முதல் ராசிக்காரவங்க ரிஷப ராசிக்காரவங்க. நீண்ட நாளாக தடைப்பட்ட வேலைகள் இனிதே வந்து முடியும். உத்தியோகத்தில் முன்னேற்றம் உண்டாகும். சமுதாயத்தில் மரியாதை கூடுங்க. நிதி ஆதாயம் அதிகரிக்கும். திருமண யோகம் வந்து உங்களுக்கு கைகூடும். இந்த சமயத்தில் திருமணத்திற்கான அனைத்து முயற்சிகளும் எடுக்கலாங்க. திருமண வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும். தம்பதிகளுக்குள் ஒற்றுமையும் புரிதலும் அதிகமாகும். அடுத்த ராசிக்காரவங்க மீன ராசிக்காரவங்க. இவங்களுக்கு அதிக நன்மைகள் உண்டாகும். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட வேலைகள் முடிவடையும். அரசு வேலைக்கு தங்களை தயார்படுத்தி கொண்டிருப்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி வந்தடையும். பண வரவு அதிகரிக்குங்க. கும்பராசி அன்பர்களுக்கு அதிக நன்மைகள் கிடைக்கும். வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக நிலவி வந்த பிரச்சனைகள் விலகும். சமுதாயத்தில் மரியாதை கூடும். நிதி வருவாய்க்கான ஆதாயங்கள் பெருகும். வாழ்க்கை துணையின் ஆதரவு கிடைக்கும். எல்லா முயற்சிகள்லையும் வெற்றி கிடைக்கும். பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்குங்க. 4வது ராசியாக மகர ராசிக்காரவங்க. மகர ராசிக்காரவங்களுடைய வாழ்க்கையில் வீட்லேயும் பார்த்திங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது நிகழவுங்க. புதிய தொழிலில் தொடங்கும் யோகம் உண்டாகும். கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். புதிய வருமானத்திற்கான ஆதாயம் உருவாகுங்க. வாழ்க்கையில் எல்லா வழிகள்லையும் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த வெற்றியை சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.